விஜய் இல்லாட்டா ஆட்சி இல்லையா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா விஜய் இல்லன்னா ஆட்சி இல்ல. ஒண்ணு ஜெயிக்கணும், இல்ல இவர் தயவுல ஆட்சி நடக்கும். புரிஞ்சுங்க புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ. வருவான்னு சொன்னோடனே நான் தான் யூடியூப்ல இப்ப அடுத்தால உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் உங்க சேனல்ல சொல்றேன். இன்னொரு 10ல இருந்து 20 நாளுக்குள்ள அவர் வெளியில சுற்றுப்பயணம் வராரு. தமிழ்நாடு சுற்றுப்பயணம் நடக்கும். கண்டிப்பா சூறாவளி பயணமா இருக்கும். ரஜினி பேச்சை மாத்துறது கிடையாது. ரஜினி நான் வந்து அரசியல் தான் போவேன், சினிமாக்கே வரமாட்டேன்னாரு. இன்னைக்கு அரசியலை ஊத்தி மூடிட்டு தான் உண்டு தான் சம்பாதிக்கணும் அவர் போய் எங்களை ஏமாத்திட்டாரு. இனிமே வரக்கூடிய நடிகர் சினிமா அதாவது அரசியலையும் சினிமாவையும் வரேன் சொல்லி ஓடுனாங்க இல்ல. இனிமே விஜய் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அரசியலுக்கு வரையா வா, சொந்த காசை செலவழி மக்களுக்கு வந்து நில்லு அப்படிங்கிற ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்த ஒரு டெண்டரை கொண்டு வந்திருக்கிறாரு. எம்ஜிஆருடைய குணம் இவருக்கு இருக்கு. ரெண்டாவது ஜெயலலிதா அம்மாவுடைய தைரியம். அவர் செஞ்சாலும் குத்தங்கிறீங்க, அதனால செய்யாட்டாலும் குத்தங்கிறீங்க. அண்ணா சொல்லி அரவணைக்குது தப்பா? அதை தப்பா பேசுறீங்க. Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சமீபத்துல விஜய் சார் வந்து பண்ணிட்டு இருக்க ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. மக்களை வந்து மக்களுக்கு நல்ல பணிகளை கொண்டு வரணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் எடுத்திருக்க ஒரு முடிவு, மிகப்பெரிய ஒரு முடிவு என்னன்னா, ஜனநாயகன் அதாவது கடைசி படம் அதுதான். இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் வரமாட்டேன், சினிமால ஈடுபட போறதில்ல, அரசியல்ல மக்கள் பணியோட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் விஜய் ரஜினி பேச்சை மாத்துறது கிடையாது. ரஜினி நான் வந்து அரசியல் தான் போவேன், சினிமாக்கே வரமாட்டேன்னாரு. இன்னைக்கு அரசியலை ஊத்தி மூடிட்டு தான் உண்டு தான் சம்பாதிக்கணும் அவர் போய் எங்களை ஏமாத்திட்டாரு. நான் ஒரு தீவிர ரசிகர். அவர் அரசியல் வருவார் நினைச்சேன், வரல. மாநாடு போடுவார்னு நினைச்சேன். அரசியலுக்கு வந்ததே மாநாடு போடுவார்னு நினைச்சேன், போடல. சரி கட்சி கூட்டமாக போடுவார் மொத்தம், அதுவும் போடல. பேருக்கு கட்சின்னு வச்சாரு, அதுவும் நடக்கல. கதை பப்பு வேகல, வட சொல்ல முடியல. அதனால சினிமாவுக்கு சன் டிவியில போய் ஜாயின் ஆயிட்டாரு. பேசாம நீங்க எடுக்கிற சொல்ற படத்துக்கு நடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதே மாதிரி விஜய் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் அவருடைய ஆரம்பத்து ஸ்டேஜ் எனக்கு தெரியும், நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நான் என்னுடைய ஏஜுக்கு அவன் ஆரம்ப ஸ்டேஜ் அவனுக்கு தெரியும். அவன் அரசியலுக்கு வருவான்னு சொன்னோடனே நான் தான் யூடியூப்ல யூடியூப்ல நான் தான் அவர் அரசியலுக்கு எல்லாரும் வரமாட்டார் ரஜினி மாதிரின்னு சொன்னாங்க. கண்டிப்பா வருவான் அப்படின்னு அதே மாதிரி வந்தாரு. இத்தனாம் தேதி அவருடைய கட்சி ஆரம்பிக்கிற தேதியை சொன்னேன். அதே மாதிரி மாநாடு இத்தனை தேதி நடக்கும்னு சொன்னேன். அப்புறம் தொகுதி பங்கீடு பண்ணுவார்னு சொன்னேன், அதுவும் நடந்தது. இப்போ அடுத்தால உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் உங்க சேனல்ல சொல்றேன். இன்னொரு 10ல இருந்து 20 நாளுக்குள்ள அவர் வெளியில சுற்றுப்பயணம் வராரு. முதல்ல எங்க ஊர் அநேகமா மதுரை, இல்லை திருநெல்வேலி, அந்த அதுலதான் ஜோன்ல தான் ஆரம்பிக்கிற தமிழ்நாடு சுற்றுப்பயணம் நடக்கும். கண்டிப்பா சூறாவளி பயணமா இருக்கும், வெற்றிகரமா இருக்கும். அதுல ஒன்றும் சான்ஸே கிடையாது. அதாவது ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா 2 சான்ஸ் இருக்கு. இது எம்ஜிஆருடைய ஆட்சியில நான் பார்த்தது. பெண்கள், இரண்டாவது இஸ்லாமியர்கள் பெண்கள், 2 வகை இருக்கு. மொத்தத்தில் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள். இப்போ வந்து எல்லாமே விஜய் பக்கம் வந்துட்டாங்க. பழைய குரூப்லாம் மாறி போச்சு. ஏன்னா நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். இப்ப இவரையும் பார்ப்போம், என்ன தப்பு? எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ரெண்டாவது ஒண்ணு அரசியல் பைசாவை எடுத்து மக்களுக்கு கொடுத்து பேர் வாங்கி பேர் ஓட்டுற ஒரு கும்பல் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுங்க புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து கட்சி பைசா எடுத்து மக்களுக்கு வழங்கல. கட்சி பைசா இல்ல, சொந்த பைசா. தான் நடித்த படத்துல நம்ம கொடுத்த ரூபாய், மக்கள் கொடுத்த ரூபாய் சம்பாதித்த பைசாவை மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே சொல்லி இப்போ ஒரு வாரம் 10 நாள் முன்னால பார்த்துருப்பீங்க. மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, அவங்களுக்கு என்ன கல்வி தேய்க்கு என்னென்ன செய்யணுமோ அவரால் முடிஞ்சது ஸ்டார்டிங் பாயிண்ட் செஞ்சாரு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் செஞ்சதுக்கே வைத்தறிச்சல் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஐயோ இவன் சொந்த பைசா செலவு பண்றானே, ஐயோ நம்மளும் செலவு பண்ணணுமோ, கட்சி பைசாவை கொடுத்தாவே வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தோமே, இப்ப நம்ம பைசாவும் கேட்டுவானோ அப்படின்னு இனிமே வரக்கூடிய நடிகர் சினிமா அதாவது அரசியலையும் சினிமாவையும் வரேன் சொல்லி ஓடுனாங்க இல்ல. இனிமே விஜய் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அரசியலுக்கு வரையா வா, சொந்த காசை செலவழி மக்களுக்கு வந்து நில்லு அப்படிங்கிற ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்த ஒரு டெண்டரை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு டெம்ப்ளேட்டை போட்டிருக்காரு. கண்டிப்பா இது எம்ஜிஆர் செஞ்சதுங்க, ஜெயலலிதா அம்மா கூட செய்யல. ரெண்டாவது எம்ஜிஆருடைய குணம் இவருக்கு இருக்கு. ரெண்டாவது ஜெயலலிதா அம்மாவுடைய தைரியம். இவர் எந்த இதுலயும் எம்ஜிஆர் சொன்னதுதான், எனக்கு நீ தாண்டா எதிரின்னு சொன்னார் அன்னைக்கு கலைஞரை. இன்னைக்கு விஜய் வந்துட்டு அவர் பையனை சொல்றான், எடுத்தோன்னே இதுதான் எதிரியா? எதிரி தான், முதல் எதிரி நீ தான் அடிச்சு சொல்றான், வேற யாரையும் சொல்லலையே.
அப்போ அடிமட்டத்துல இருந்து வடிவு வந்திருக்கு. ஏதோ வகையில அவருக்கு அனுபவப்பட்டிருக்காரு, அதை இப்ப காட்டுறாரு. அவரால் முடிஞ்ச மக்களுக்கு செய்யறாரு. எல்லாரும் இதுல வர ஒருத்தன் செய்யாம இருந்தா பிரச்சனை இல்லை, அவர் செஞ்சாலும் குத்தங்கிறீங்க, அந்த ஆளை செய்யாட்டாலும் குத்தங்கிறீங்க. ஏன்னா பாசத்தோட வந்து அரவணைக்கிறான். இப்ப நான் போயிட்டு இருக்கேன், நான் நியூ நாளைக்கு பாக்குறேன், நான் சொல்றது நடந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பார்த்து. என்ன அந்த பொண்ணு வந்து அரவணைக்குது தாத்தா அப்படின்னு, தப்பா? அண்ணான்னு சொல்லி அரவணைக்குது தப்பா? அதை தப்பா பேசுறீங்க, தப்பா இது பண்றீங்க. நீங்க என்னெல்லாம் அவரை பத்தி தப்பா பேசுறீங்களோ அதெல்லாம் ரைட்டா போயிட்டு இருக்கோம். ரைட் லைஃப்ல தான் சக்சஸ். அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் அதை பத்தி இவங்களெல்லாம் பத்தி யாரை பத்தி கவலைப்படுறது இல்லை. பேசலாம், தலைமை பேசணும், ரெண்டு தலைவரும் பேசலாம் அக்செப்டட். கட்சியில இருக்கிற ஒண்ணுமில்லாத வெம்போடு எல்லாம் வந்து அவருக்கு ஈக்குவலா பேசுறான், விஜய்க்கு ஈக்குவலா அவன் செலவழிச்சானா. இப்ப 2-3 பேர் பேட்டி கொடுத்தீங்க, அரசியல்வாதி பேசி கொடுத்தாங்க. அவன் ஏதாவது அவன் ஏதாவது செலவு பண்ணியிருக்கானு கேள்வி முதல்ல. அடுத்த ட்ரிப் அவன் வந்து அவன் தொகுதிக்கு போக முடியுமான்னு கேள்வி. இப்போ அந்த நிலைமை தெரியும்லப்பா. விஜய் பேசினார்ல, இப்ப 2-3 பேர் பேச. சரி, பெண்களுக்கு நீங்க எல்லாமே கொடுக்குறேங்கிறீங்க, இல்லைன்னு மறுக்கல. அதே பெண்ணை இழிவா பேசுறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு நீ கொடுக்காம இருந்துட்டு போலாமே. ஏன்டா இவரு விஜய் எதுவும் பேசவே இல்லை, பெண்களை தூக்கி வைக்கல, பெண்கள் அவரை தூக்கி வைக்கிறாங்க. அது ஏன் பொறாமப்படுறீங்க? நீங்க நினைச்சா பெண்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, பெண்கள் இலவசத்தை கேட்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும், 2026 எப்படி அமைய போகுதுன்னா, விஜய் இல்லாட்டா ஆட்சி இல்லையா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா விஜய் இல்லைன்னா ஆட்சி இல்ல. ஒண்ணு ஜெயிக்கணும், இல்ல இவர் தயவுல ஆட்சி நடக்கும். அது கண்டிப்பா, அது முதல்ல உறுதி, கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா.